எப்படியோ வெற்றிகரமா தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு வெற்றிகரமாக. ஆனால் ஒரு சில சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து News18 வெப்சைட்டில் பார்த்தீங்க, மிரண்டே போயிட்டேங்க. அதாவது சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் தான் வந்தார் மாநாடுக்கு. அந்த ஃப்ளைட்டோட 1 மணி நேரம் வாடகை மட்டுமே 13 லட்சம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. நான் அது மட்டும் கிடையாது, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடில் விஜயை தாக்கி ரொம்ப ஒரு இதாக எரிச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா சில போஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியிருந்தாங்க. அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறோம். அது மட்டும் கிடையாது, விஜய் எப்பயுமே ஒரு மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். இப்போ வந்து ஒரு பாம்பு கதைன்றதை வந்து சொல்லியிருக்காரு. அதற்கு என்ன காரணம் அப்படின்றது இப்போ ட்ரெண்டிங்காக வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கேப் விட்டு இப்போ மாநாடு வந்து விஜய் அவர்கள் வந்து நடத்தியிருக்காரு ஈரோட்டில். அந்த மாநாடு நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 84 நிபந்தனைகள் வந்து ஈரோடு போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. அதில் 2 நிபந்தனையை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஃபாலோவே பண்ணலைங்க. அதாவது என்னென்னா, வரக்கூடிய ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல்கூரைகள் அமைச்சு தரணும், அதே மாதிரியே வரக்கூடிய ரசிகர்களுக்கு உட்கார்ற மாதிரியா நாற்காலி அமைச்சு தரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில தகவலுமே வந்து சொல்லியிருக்காரு, காரணம் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல்கூரைகள் அமைச்சோம்னா விஜய் அவர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் அந்த மேல்கூரையில் ஏறி ஏதாவது சம்பவம் நடந்துடலாம், அதனால நாங்கள் அதை அமைச்சலைன்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, அப்போ ஏன் நாற்காலி அமைச்சல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மதுரையிலேயே வந்து மாநாடு நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாற்காலி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ளவங்க யாருமே வந்து கொடுக்கவே இல்லை, டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு ஒரு சில காரணம் சொன்னாலும் வேறு அரசியல் ரீதியாக காரணங்கள் நிறைய பேரால் பேசப்பட்டுச்சு. அப்புறம் கேரளாவிலேருந்து மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்காலிகள் கொண்டுட்டு வந்தாங்க. அதுவுமே வந்து மாநாடு முடிஞ்ச பிறகு நிறைய டேமேஜ் ஆச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து நாற்காலியும் யூஸ் பண்ண வேணாம், ரொம்ப டேமேஜ் ஆகுது, நிறைய பேருக்கு வந்து நட்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாற்காலியை வந்து நாங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்றத செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது தகவல் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது வந்து இந்த பலகை, அதாவது இந்த கட் அவுட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ஏறுவாங்க, அதனால் நாங்கள் வந்து முள்வேலி சுற்றி அமைச்ச போகிறோம் அப்படின்னு சொல்லி சுற்றி அமைச்சிருந்தாங்க. ஆனால் அது ஒரு சில இடத்துல தான் பார்க்க முடிச்சு. விஜய் அவர்கள் இல்லை, தமிழக வெற்றி கழகத்தையே தாக்கினபடி சில போஸ்டர்ஸுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடில் பார்க்க முடிஞ்சுங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அந்த போஸ்டர்னால் உங்களுக்கு நான் விசிபிளாகவும் காட்டுறேன். அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஈரோடுக்கு வரீங்க, இங்கே இருக்கக்கூடிய கரூருக்கு ஏன் வரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க. சிலது வந்து என்ன போட்டுருந்துச்சுன்னா, நீங்கள் ஜனநாயகன் படத்துக்குலாம் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மலேசியா போகிறீங்க, இங்கே இருக்க கரூருக்கு வரமாட்டீங்க, ஒய் ப்ரோ இது ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில போஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை தாக்கி சில போஸ்டர்ஸ் வந்து ஈரோடில் இருக்கவும் தான் செஞ்சிச்சு. எப்பயுமே விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேச்சப்போ ஏதாவது ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். இப்பயும் ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, பாம்பு கதை. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸே வந்து மஞ்சள், அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஒரு பாம்பு கதையை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காளிங்கராயர், ஈரோட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் காளிங்கராயரை. அவர் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு மன்னருங்க. அதாவது அவர் வந்து அந்த அணைக்கட்டை வந்து எப்படி உருவாக்குனாரு அப்படின்றத ஒரு விளக்கமாக வந்து கொடுத்துருந்தாரு. அதாவது ஒரு பாம்பு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு, அந்த பாம்பு போன பாதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நதியோட திசையாக நிர்ணயித்து அணைக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காரு. அப்படிப்பட்ட ஹீரோ வாழ்ந்த ஊர் இந்த ஒரு மண் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இதே அத்திக்கடவு வாரணாசின்ற பகுதியே ரொம்ப விரிவடையாமல், ரொம்ப பராமரிக்கப்படாமல், ரொம்பவே வந்து கேவலமாக வந்து இருக்குது. அது இப்போ உள்ள ஆட்சியில் உள்ளவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னு இப்போ ஆட்சியில் இருக்கவங்களும் சுட்டி காட்டி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தாரு. யாருக்கும் தெரியாம இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது இந்த ஒரு மாநாடு காரணமா வச்சு இந்த மாநாடுக்கு வரவங்ககிட்ட இருந்து ரொம்ப அநியாய ரேட்டுங்க, ரொம்ப அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ரேட்டை விட கூட ரேட் வச்சு உணவு இது வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. அதாவது இந்த மாநாடு வந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து சுற்றி உள்ள கடைகளில் வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கி சாப்பிடும் போது ஒரு 2 இட்லியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாயும், ஒரு பொங்கலோட விலை வந்து 70 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும், அதே மாதிரியா ஒரு தோசையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும், டீ காப்பியோட விலை வந்து 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் அநியாய ரேட்டு வச்சு விற்றுருந்துருக்காங்க. இந்த மாநாடை காரணமாச்சு. அதாவது சின்ன சின்ன தள்ளுவண்டி கடையில் கூட இவ்வளோ ரேட்டு தான் அப்படின்னு வந்து இந்த மாநாடுக்கு போயிட்டு வந்தவங்க ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இணையதளம் மூலியமாக இந்த ஒரு தகவலுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்குங்க. அதாவது இன்றைக்கி வந்து எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சென்னைக்கு வந்து போயிருப்பாங்க. இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய லீ மெரிடியன்ற ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஓய்வு இருக்க போகிறாங்க. இந்த ஒரு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில கட்சி தலைவர்கள், அதாவது சில இடத்துல செங்கோட்டை அவர்களே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார், அவரை வந்து அதிமுகலேருந்து அவர் எடப்பாடி உங்கள் கட்சியிலேருந்து வெளியேறி இப்போ டிவிகேல வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார்,
சொல்கிறாருன்னா, சில கட்சி தலைவர்கள், முன்னாள் கட்சி தலைவர்கள் வந்து டிவிகேல சேர்றதுக்காண்டியா இருக்காங்க, அவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு வந்து டிவிகேல, அதாவது விஜய் அவர்கள்ட்ட வந்து நான் சந்திக்க வைப்பேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சில பேட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். சில கட்சி தலைவர்கள் வந்து சந்திக்க வைக்க போகிறதா சில தகவல் வந்து இருக்குது. ஆனால் அது யார் யார் வந்து அப்படின்றது தெரியல. சமீபத்தில் நடந்த எல்லா மாநாடுகளுக்குமே விஜய் அவர்கள் வந்து பிரைவேட் ஜெட் தாங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இப்போ நடந்த மதுரை மாநாடாக இருக்கட்டும், கரூர் மாநாடாக இருக்கட்டும், திருச்சி மாநாடாக இருக்கட்டும், ஏன் இந்த ஜனநாயகன் படத்தோட ஃபங்க்ஷன் கூட வந்து பிரைவேட் ஜெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. இந்த பிரைவேட் ஜெட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விடி பிசிஆர் கல்ஃப் சிஎன்ஜி G200 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இப்போ சென்னையிலேருந்து ஈரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காருல்ல, சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ஃப்ளைட்டில் வந்திருப்பார்ல, இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பிரைவேட் ஜெட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு. இந்த பிரைவேட் ஜெட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விடி RFX அப்படின்றத இந்த ஃப்ளைட்டோட பேர். இந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான டைப்பில் வந்து இந்த ஒரு பிரைவேட் ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 3 விதமான பிரைவேட் ஜெட்டுமே வந்து 1 மணி நேரத்துக்கு, அதாவது ஒரு சின்ன பிரைவேட் ஜெட், பெரிய பிரைவேட் ஜெட், அதோட பெரிய பிரைவேட் ஜெட், இப்படி 3 விதமாக இருக்குது. அதில் சின்ன பிரைவேட் ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் 1 மணி நேரம் பயணத்துக்கு வசூலிக்கப்படுது. இதே பெரிய பிரைவேட் ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வசூலிக்கப்படுது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்குள்ளே போய் மற்ற வீடியோக்கள் பிடிச்சிருந்தா மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு லைவ் வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருந்த சேனலில் இருந்த வீடியோக்களை எடுத்து தான் இப்போ நான் ரீஅப்லோடு வந்து இந்த சேனலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது வந்து இந்த இன்னைக்கு நடந்த மாநாடுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அது எப்படி வந்து நடந்துச்சு, எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துனாங்க, எந்த அளவுக்கு நடத்துனாங்க அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, நன்றி வணக்கம். ஜெய்கன் வந்தே மாதரம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.